Taste the Daily. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வாடிவாசல் முன்பு திமுக அரசை கண்டித்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்போர் நேற்றிரவு தர்ணா போராட்டம் நடத்தினர். காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் ஜாதிய பாகுபாடுடன் ஜல்லிக்கட்டு நடப்பதாகவும் உள்ளூர் காளைகளுக்கு ஜாதி பாகுபாடுடன் முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் புகார் கூறினர். மேலும் அமைச்சர் மூர்த்தியின் தலையீடு காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டி முறையாக நடத்தப்படவில்லை என்றும் கண்டித்தனர். அத்துடன் உள்ளூர் காளைகள், குறிப்பிட்ட சமூகத்தவர்களின் காளைகள் போட்டியில் பங்கேற்க முடியாத வகையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஜல்லிக்கட்டு போட்டியை முறையாக நடத்தாத பட்சத்தில் கோவில் காளைகளை ஜல்லிக்கட்டில் அவிழ்க்க மாட்டோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு டோக்கன் வழங்குவதில் முன்னுரிமை தரக்கோரி 4 ஊர்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் வாடிவாசல் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அலங்காநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் இருக்கும் நிலையில் தொடர்ந்து அவை புறக்கணிக்கப்படுவதாக மாடுகளின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 4 கிராமங்களைச் சேர்ந்த காளைகளுக்கு 900 டோக்கனுக்கு மேல் வரிசை எண்களில் வழங்கியுள்ளதால் காளைகளை அவிழ்க்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் திமுகவினர் மற்றும் அமைச்சர் தரப்பினர் திட்டமிட்டு தங்களை புறக்கணிப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருந்து வருவதால் ஆன்லைன் டோக்கன் முறையை மாற்ற வேண்டும் என்று மாடுகளின் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 4 ஊர் கிராம மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலங்காநல்லூர், தாய் கிராம வலசை, குறவன்குளம், ஒத்த வீடு, இந்த 4 ஊர் கிராம மக்களுக்கும் 900க்கு மேலே டோக்கன் வந்திருக்கு. வருஷம் வந்து இந்த அரசு எங்களை இப்படி வஞ்சிக்கிறது நியாயம் இல்லை. எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க.